அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரோம்பேட்டையிலிருந்து முகமது இப்ராஹிம். என்னுடைய கேள்வி, ஜும்மா தொழுகை முடிந்ததும் பின் சுன்னத்திற்கு முன்னதாக மர்கஸ்களில் அறிவிப்பு செய்கிறார்கள், உண்டியல் வசூல் செய்கிறார்களே, இது ஜும்மா ஒழுங்குகளிலிருந்து மீறுவதாக ஆகுமா? சென்னை குரோம்பேட்டையிலிருந்து முகமது இப்ராஹிம் என்கிற சகோதரர் கேட்குற கேள்வி இது. அதாவது ஜும்மா தொழுகிறோம், ஜும்மா தொழுத உடனே எந்திரிச்சு என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலில் சில அறிவிப்புகளை செய்கிறாங்க. அதான் அவருடைய கேள்வி. அந்த அறிவிப்பு என்ன அறிவிப்பாக இருக்கும்? எங்களுக்கு உண்டியல் போடுங்க, வாளியை நிரப்புங்கங்கிற அறிவிப்பாக இருக்கும். அல்லது வேறு ஏதாவது நாங்கள் இது செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோங்கிற அறிவிப்பாக இருக்கும். இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஜும்மாவுக்கு பின்னாடி சுன்னத்து தொழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சுன்னத்து தொழ முடியாமல் பாதிக்கிற விதமாக இப்படியான அறிவிப்புகள் செய்யலாமான்னு அவர் கேட்குறார். அதாவது ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஜும்மாவுடைய பின் சுன்னத்தை தொழுவதற்கு முன்னாடியே, அதாவது செலாம் கொடுத்தவனையே சில பள்ளிவாசலில் இருந்து செய்கிறாங்க, நிர்வாகிகள் இமாம்கள் வந்து அதில் சில அறிவிப்புகளை செய்கிறாங்க, உதவி கேட்குறாங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்க. இது கூடுமான்னு கேட்குறாரு. எதனால் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டால், இந்த தொழுகிறவங்களுக்கு இடைஞ்சலாக வருமேங்கிறது கேட்குறாரு. இந்த பின் சுன்ன தொழுவ போகிறாங்கல்ல, நீங்கள் பாட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு தான் அவன் எப்படி தொழுகிறது, அந்த ஒரு அடிப்படையில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஒரு மேம்போக்காக பார்த்தால், ஆமாம் சரிதானே, தொழுகைக்கு இடைஞ்சலாக எப்படி இந்த மாதிரி பேசுகிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் மேம்போக்காக ஒரு காரணத்தை கற்பித்து கொண்டு கூடும் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இப்படியாக செய்வது நபிகாலத்தில் இருந்ததா, அனுமதிச்சிருக்கிறாங்களா? அனுமதிச்சு இருந்தால் அதை கூடும்னு தான் சொல்லணும், அனுமதிக்கலைன்னா கூடாதுன்னு சொல்லணும். நம்மளாக ஒரு காரணத்தை உண்டாக்கிட்டு சொல்லக்கூடாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்குன்னு கேட்டால், ஒரு ஜும்மா, நீங்கள் கேட்குற ஜும்மா பற்றி தான் கேட்குறீங்க. ஜும்மா தொழுகையை தொழுகிறாங்க. ஜும்மா தொழுகைன்னா உரை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. ஜும்மாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயான் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் லேட்டாக வர்றார். முதல்ல ஆரம்பத்திலே வராமல் பயான் நடந்து கொண்டிருக்கும்போது உள்ளே நுழைகிறார். வந்து என்ன செய்கிறார், பள்ளிக்குள்ளே வந்தவொடனே டக்குன்னு உட்காந்துடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று பயான் பண்ண காரணத்தினால எல்லாத்தையும் கவனிப்பாங்கல்ல. அப்படி கவனிக்கும் பொழுது அவர் வந்ததும் தெரிகிறது, வந்தோன்னு உட்கார்ந்ததும் தெரிகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர்கிட்ட கேட்குறாங்க, சல்லைத்த, இந்த 2 ரக்காத் தொழுவணுமே, தொழுதுட்டியா அப்படின்னு கேட்க. பயான் ஜும்மாவில் உரை நிகழ்த்துறாங்க. உரையை நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இமாம் வந்து உரையை நிப்பாட்டிட்டு மக்கள்கிட்ட பேசலாங்கிறது இதுலேருந்து வழங்குது சட்டம். அப்போ என்ன கேட்குறாங்க, சல்லைத்த, நீ வந்து தொழுது விட்டாயான்னு கேட்குறாங்க. அவர் இல்லைங்கிறார். உடனே ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, எழு போ, சல்லி ரக்காத்தை, நீ 2 ரக்காத் தொழுங்கிறாங்க. இப்போ இதில் என்ன மேட்ருன்னு கேட்டால், இவர் 2 ரக்காத் தொழும்போது ரசூல்லா என்ன செய்வாங்க, பயான் பண்ணிகிட்ருப்பாங்க. பயான் நிறுத்தி என்ன தொழுவ சொல்கிறாங்க, பயான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் ஒரு வழக்கம் பள்ளியாசல் நுழைஞ்சவுடனே, வெள்ளிக்கிழமை வந்து நுழைஞ்சவுடனே 2 ரக்காத் தொழுவணும்னு மார்க்கத்தில் இருக்கிறது. அப்போ மார்க்கத்தை இவர் பேணாமல் என்ன செய்கிறாரு, வந்து உட்காந்துட்டார். பயான் நடக்குதுங்கிறதுக்காக தான் உட்காந்துருப்பார். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரியே பயான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தொழுதா டிஸ்டர்ப் ஆகுமே அப்படி கூட நினச்சிருக்கலாம். ஏதோ ஒரு நோக்கத்தில் உட்காந்துட்டார். ரசூல் அப்படி நினச்சாங்களா? அவங்க என்ன செய்கிறாங்க, எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுவு, அப்போ தொழுவுன்னு சொல்லிவிட்டு அவர் தொழுது முடிவு நின்று பயான் நிப்பாட்டி நின்றுட்டு இருந்தாங்களா? அப்படி சொல்லப்படலை. அப்போ அது நடந்துக்கிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் வந்து ஜும்மா உரை நிகழ்த்து கொண்டே இருக்கும். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குது, ஒரு உரை நிகழ்த்துறதுனால, பேசுகிறதுனால, அதனால் என்ன வராது, உரை நிகழ்த்துறதுனாலேயோ பேசுகிறதுனாலையோ அடுத்த தொழுவையாலேயே பாதிக்குங்கிற கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது. நம்ம என்ன நினைக்கணும், அதுக்கும் பழகிக்கொள்ளணும். அவர்கள் அறிவித்தாலும் சரி, பேசினாலும் சரி, நான் பாட்டுக்கு தொழுகிறேன்ட்டு அப்படி பழகினா தான் இந்த மாதிரி வெளியில் எத்தனை சலசல போடலாம் வரும், கார் ஓடுற சத்தம் கேட்கும், பஸ் ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு கவனத்தை பறிகொடுத்துடக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் வந்து இப்படி ஒரு ட்ரைனிங் நமக்கு தருகிறது. என்ன ட்ரைனிங்கு, அவர் பயான் அவர் பண்ணிகிட்டு இருப்பார், நீ உனக்குள்ள கடமை இருக்குல்ல அதை செய். அதுதான் இந்த ஹதீஸ் புகாரியில் 931வது ஹதீஸில் இது இருக்கிறது. அதே மாதிரி வந்து
இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஆண்கள் பள்ளிக்கு வருவாங்கல்ல, அதே மாதிரி பெண்களும் வருவாங்க. பெண்கள் வரும்போது என்ன செய்வாங்கன்னா குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் தூக்கிட்டு வந்துடுவார்கள், கை குழந்தைய. அப்போ தொழுகை ஆரம்பித்தோன்னு என்ன பண்ணால் குழந்தை வீட்டு கத்த ஆரம்பிச்சிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை பற்றி சொல்கிறாங்க. நான் நீண்ட நேரம் தொழலாம் என்று நான் நின்றேன், இந்த குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்டது. அப்போ அந்த குழந்தையுடைய தாய் மனசு வந்து பதபதச்சு போயிடுவாங்க என்ற காரணத்தினால நான் சுருக்கமாக தொழுதுட்டேன். இந்த அம்மாவுடைய மனசெல்லாம் பிள்ளை மேலே தான் இருக்கும். அந்த ஒரு தாய்க்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், தொழுகையை சுருக்கமாக தொழுதுட்டேன். இது புகாரியில் 707வது ஹதீஸ். இப்போ ஒரு குழந்தை தொழுகும்போது அழுதால் நம்மளை பாதிக்குமா பாதிக்காதா? தொழுகையை பாதிக்கும், டிஸ்டர்ப் ஆகும். அப்படின்னு சொல்லி தொழுகை முடிஞ்சவுடனே இன்னுமே இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வர விளையாட்டுலாம் வச்சுக்கிறாரு சொன்னாங்களா? நீங்கள் குழந்தைய கொண்டு வர்றீங்க, அது பாட்டு கத்துது. அது குழந்தைய வந்து அது கத்திக்கிட்டு இருக்க விட்டுட்டு ரசூலுல்லாஹ் தொழுகையை சுருக்கமாக முடித்தாங்க. சுருக்கமாக முடித்த கூட காரணம் என்ன, அந்த குழந்தையுடைய நிலையை கவனித்து முடிக்கலை, குழந்தையுடைய தாயுடைய நிலைமையை கவனித்து. அவங்க மனசு வந்து வருத்தப்படுவார்கள், ஈடுபாடு இருக்காது. குழந்தை அழுவும் ஒரு தாய்க்கு ஈடுபாடை தொழ முடியாது. அப்போ அதை அனுசரித்து செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அப்போ இந்த குழந்தை அழுவது வந்து பாதிக்கத்தான் செய்யும். அது கண்டுக்கிறக்கூடாது, சில இடத்துல கிடையாது. இப்படிலாம் சொல்லி தான் நினைஞ்சினாங்க பள்ளியாசலுக்கு சின்ன பிள்ளை வரக்கூடாதுட்டாங்க. நம்மெல்லாம் சின்ன ஆட்களை விரட்டி விடுவாங்க. பள்ளியாசலுக்கு போனோம்னா ஏன்டா நீ பள்ளிக்கு வரீன்னு விரட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளைகளை விரட்டி தான் என்ன செய்யறான், அவன் கடைசியில் பள்ளி பக்கமாக வராமல் அப்படி பழக்கத்துக்குள்ளவனு ஆயிடுறான். அதுக்கெல்லாம் காரணம் என்ன, இப்படி நம்மளாம் கண்டுபிடிச்ச காரணம். என்ன காரணம், தொழுதுட்டு இருப்போம், பசங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. பசங்கன்னா கத்தத்தான் செய்வாங்க. கத்துறதையும் தாண்டி நீங்கள் தொழ வேண்டும். குழந்தையுடைய அழுகை சத்தை தாண்டி ரசூலுல்லாஹ் தொழுதாங்கல்ல, அப்படி தொழுதால் அது ஒரு ட்ரைனிங். அதெல்லாம் கடை தொழுகை நின்ற பிறகு பாதிக்காது உங்களுக்கு. அப்படி பழகிட்டோன்னு வைங்களேன், பழகின பிறகு அது பாதிக்காதில்ல. ஒரு விஷயத்தை அப்படி பழகிட்டோம் என்று சொன்னால் என்ன செய்யாது, நம்மளை பாதிக்காது. அதை வந்து விளங்கி கொள்ளணும். இது வந்து புகாரியில் 707வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர் தொழுகையை சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்ச உடனே லொஹர் தொழுதார்கள். லொஹர் தொழுத உடனே சலாம் கொடுத்துட்டு மெம்பரில் ஏறி நின்றார்கள். நின்று அவங்க மறுமையை பற்றி கியாம நாளை பற்றி என்ன செஞ்சாங்க, பல விஷயங்களை மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சலாம் கொடுத்தோம் நின்ட்டாங்க. சலாம் கொடுத்தோம் நிற்கும் பொழுது லேட்டாக ஒருத்தர் 2 பேர் வந்திருக்க தானே செய்வாங்க. ரசூலுல்லாஹ் நம்ம காலத்தில் லேட்டாக வர்றாங்களா, ரசூலுல்லாஹ் காலத்தில் லேட்டாக வர்றது ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன், ரசூலுல்லாஹ் காலத்தில் நம்ம காலத்தில் வந்து டைம் போட்டுருறோம். 1 மணிக்கு லொஹரு, 12:15 லொஹரு, 3:30 அசருன்ட்டு நம்ம ஒரு டைம் போட்டுருறோம். எல்லோரும் அந்த டயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மஹல்லாவில் உள்ளவங்கள்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துருவாங்க, ஜமாத் தொழுகைக்கு வந்துடுவாங்க. அப்படி வாய்ப்பு இருந்து கூட லேட்டாக வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து பள்ளியை வந்துடுவாங்க, மக்கள்லாம் வந்துட்டாங்களா எந்திரி தொழுதுருவாங்க. அதுக்கு டைம் இருக்காது, தொழுக வக்துக்குள்ளே தொழுதுருவாங்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவொடனே தொழுதுருவாங்க. அப்படி தான் கணக்கு. அப்படி வரும்போது எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இருக்கும்போது தொழுதுருக்க மாட்டாங்கன்னு நினச்சி எத்தனை பேர் வருவாங்க. வந்து அவங்களுக்கு என்ன செய்யாது, சில ரக்காத்துகள் கிடைக்காது. அவங்க என்ன செய்வாங்க, எழுந்து நின்று தொழுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் லொஹர் தொழுதுட்டு எந்திரிச்சு பயான் பண்ணாங்க. முடிஞ்சோன்னு மெம்பரில் ஏறி கியாமத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஒரு ரக்காத்து 2 ரக்காத்து விட்டவர் இல்லாமல் இருப்பாரா? இருப்பார். அப்போ அவருக்கு வந்து இந்த இவங்களுடைய பயான் பாதிக்கத்தானே செய்யும். அப்படின்னு நினைத்து நீங்கள் சுண்ணத் தொழுங்க, நான் வரைக்கும் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை நீங்கள் அந்த தாமதமாக உள்ள தொழுகையை தொழுவுங்க, பூர்த்தி செய்யுங்க, நான் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்களா? அவங்க வாட்டுக்கு பயான் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க, அவர் கடமை அதை செய்கிறார். நான் இது பாதிக்கக்கூடாது. பள்ளியில் செய்யக்கூடிய பயான்கள் அறிவிப்புகள் எல்லாம் தொழுகையை பாதிக்குதுன்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, தடுக்குதல் இஸ்லாத்தில் கிடையாது. அதை வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இது எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபலம்மா சல்லம காம அலல் மெம்பரி, சலாம் கொடுத்த உடனே மெம்பரில் ஏறி இப்போ தக்கர கியாமத்து நாளை பற்றி சொன்னார்கள். இன்னும் பல விஷயங்களை என்ன செஞ்சாங்க, சொல்ல ஆரம்பித்தார்கள்னு வருது. பெரிய ஹதீஸ், நமக்கு தேவை இவ்வளோ வாசகம்தான். இது புகாரில் 7294வது ஹதீஸில் வருகிறது. இதில் என்ன உங்களுக்கு தெரிகிறது, ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்த உடனே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சாங்க,
சலாம் கொடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம்ல. அப்போ தானே லேட்டாக வந்த ஒரு தொழுது முடிச்சிருப்பார். அப்போ லேட்டாக வந்த ஒரு தொழுது முடிக்கணுமேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதை வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் லேட்டாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து அவங்களாம் தொழுதுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன செய்கிறது, அறவே சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் இது தனி அது தனி. இமாம்கள் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் செய்திகளை சொல்ல வேண்டி இருந்தால் மார்க்கத்துக்கு விரோதமானது சொல்லக்கூடாது. வியாபார விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு இருக்குது பள்ளியில், அதை பேசக்கூடாது. அது மாதிரி இல்லாமல் மார்க்கத்தில் தடை செய்யப்படாத விஷயங்களாக இருக்கும் என்று சொன்னால் அவற்றை பேசுவதற்கு அறிவிப்பு செய்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. சரியா? அதை நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி புகாரில் 378வது ஹதீஸில் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலேருந்து கீழே விழுந்து அவங்களுக்கு காலில் ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் 1 மாத காலம் நினைஞ்சிட்டாங்கன்னா ஒரு பரன் மாதிரி போட்டு அதில் வீட்டில் தங்கி கொண்டார்கள். அங்கே இருந்து கொண்டார்கள். பள்ளியில் போய் பள்ளியில் தொழுவாங்க மக்கள்லாம். ரசூல்லா வீட்டில் இருப்பாங்க. ஒரு நாள் நோய் விசாரிக்க வரும் பொழுது ரசூல்லா வீட்டில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு தொழுவிக்கிறாங்க. ரசூல்லா மேலேருந்து தொழுவிக்கிறாங்க, மக்கள் கீழே நின்று தொழுவுறாங்க. அப்போ சலாம் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க, பலம்மா சல்லம சலாம் கொடுத்த உடனே சொன்னார்கள், இன்னமா ஜுயலல் இமாமுல் யூத்தம் அபிஹி, இமாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பின்பற்றுவதற்காகத்தான்னு சொல்கிறாங்க. சலாம் கொடுத்த உடனே ஏன் சொன்னாங்க? சலாம் கொடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எல்லோரும் தாமதமாக வந்தவர்கள்லாம் தொழுது முடித்த பிறகு அப்படி சொல்லலாம்ல. சலாம் கொடுத்தவொன்னே பேசியிருக்கிறாங்கடா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த தாமதமாக வரக்கூடியவர்களை பற்றி அவங்க என்ன செய்யலை, எந்த ஒரு கணக்கு எடுத்துக்கிறல. இது புகாரில் 378வது ஹதீஸில் இருக்குது. இதே மாதிரி ஒரு நாள் இஷா தொழுகையில் முடித்த உடனே நினைஞ்சாங்க, சலாம் கொடுத்தோன்னே எந்திரிச்சு மக்களுக்கு ஒரு பயான் பண்ணாங்க. சலாம் கொடுத்தவுடனே இஷா தொழுகையில், இஷாவுக்கு பின் சுன்னத்திற்கு தானே செய்யுது. அப்போ இது புகாரில் 116வது. இது நிறைய இருக்குது. மாதிரி இது மாதிரியான ஹதீஸுகள் நிறைய இருக்கிறதுனால பள்ளியில் ஒரு பயான் நிகழ்த்துவது, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது, அதுகளெல்லாம் பின்னாடி தொழுபவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிற ஒரு கான்செப்டு இஸ்லாத்தில் இல்லை. அவர் பாட்டுக்கு பயான் பண்ணாலும் இவர் பாட்டுக்கு தொழுதுட்டு இருக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்லை. அதனாலலாம் நமக்கு தொழுகை பாதிக்காது. ரசூலுல்லாவுக்கு அந்த குழந்தை அழுதது பாதிச்சிருக்குல்ல, அதனால் தொழுகை வீணாக போச்சு. அதனால சரி அப்படி லேசாக என்ன வந்துட்டு போதே, அப்படி தான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கே தவிர அந்த அறிவிப்புகள் நம்ம என்ன செய்யலாம். ஆனால் மார்க்க விரோதமான அறிவிப்புகளை செய்யக்கூடாது. அதுதான் அதுக்குரிய பதில்.